வேதா கிட்ஸ் சேனல். ஒரு அழகான பசுமையான பண்ணையில் லியோ என்ற குட்டி முயல் மகிழ்ச்சியுடன் வசித்து வந்தது. லியோவிற்கு நடனமாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை லியோ தனது குட்டி காலணிகளை அணிந்து கொண்டு துள்ளி குதித்து உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தது. விளையாடும் போது லியோ ஒரு பிரகாசமான ஆரஞ்சு நிற கேரட்டை கண்டது. அது ஒரு சாதாரண கேரட் அல்ல, ஒரு மாய கேரட். லியோ அதை ஆவலுடன் கடித்தவுடன் பண்ணையில் இருந்த மற்ற விலங்குகளான பசு, ஆடு மற்றும் வாத்துக்கள் அனைத்தும் மனிதர்களைப் போல பேசத் தொடங்கின. இந்த அதிசயத்தை கண்டு லியோவும் அதன் நண்பர்களும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். விலங்குகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக பாடத் தொடங்கின. அப்போது ஓல்ட் மெக்டொனால்ட் என்ற அன்பான விவசாயி தனது பண்ணையில் உள்ள குதிரை, மாடு மற்றும் பன்றிகளுடன் வந்து சேர்ந்தார். அனைவரும் ஒன்றாக ஓல்ட் மெக்டொனால்ட் ஹேட் அ ஃபார்ம் என்ற பாடலை பாடி லியோவுடன் சேர்ந்து உற்சாகமாக நடனமாடினர். பண்ணை முழுவதும் இசை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தது. திடீரென்று வானத்திலிருந்து 5 வண்ணமயமான அதிசய முட்டைகள் பண்ணையில் வந்து விழுந்தன. லியோவும் அவனது நண்பர்களும் ஆர்வத்துடன் அந்த முட்டைகளை ஒவ்வொன்றாக உடைத்தனர். ஒவ்வொரு முட்டையிலிருந்தும் ஒரு அழகான பொம்மை வெளிவந்தது. அந்த பொம்மைகள் குழந்தைகளுக்கு பிடித்த பாடல்களை பாட அனைவரும் சேர்ந்து அதனுடன் விளையாடி மகிழ்ந்தனர். நேரம் செல்ல செல்ல திடீரென மழை பெய்ய தொடங்கியது. ரெயின் ரெயின் கோ அவே என்று விலங்குகள் அனைவரும் ஒன்றாக பாடத் தொடங்கின. அவர்களது பாடலை கேட்டதும் கருமேகங்கள் கலைந்து வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. சூரியன் பிரகாசமாக ஒளிர பண்ணை முழுவதும் மீண்டும் மகிழ்ச்சி நிலவியது. அனைவரும் சிரித்து ஆரவாரம் செய்தனர். மாலை நேரம் வந்தது. லியோ தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மாய உலகத்திற்கு பயணப்பட்டது. அந்த உலகில் ஒரு பெரிய சாக்லேட் மரம் இருந்தது. வானத்தில் பஞ்சு போன்ற மார்ஷ்மெல்லோ மேகங்கள் மிதந்தன. அந்த இனிமையான உலகில் அனைவரும் இனிப்புகளை உண்டு மகிழ்ந்தனர். இறுதியில் இனிமையான கனவுகளுடன் லியோ தனது மென்மையான படுக்கையில் படுத்து அடுத்த நாள் புதிய சாகசங்களுக்காக கனவு காணத் தொடங்கியது.